உன்னை தாண்டா சொல்றேன் போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. சென்னை சிட்டி போலீஸாங்க? ஆமாங்க, சொல்லுங்க. அம்பேத்கர் சிலை பக்கத்துல இருந்த சிசிடிவி ஒர்க் பண்ணுதுங்க? ஒர்க் பண்ணுதுங்க, சொல்லுங்க. சார், அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பானிபூரி கடை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு பிரகாஷ். எல்லாரும் என்ன பானு பிரகாஷ் தான் கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? நான் பானுப்பிரியாவோட தீவிர ரசிகன். என் வண்டி கூட பானுப்பிரியான்னு தான் பேர் வச்சிருக்கேன். அந்த பேர்ல தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா கூட அப்படியே சாட்சாத் பானுப்பிரியா பார்த்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. போப்போ இன்ஜின் ஆயில் லீக் அது தொடச்சு விட்டு. ஹலோ, எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னு சத்த வராதா? என்ன பேசுற? அதான் நான் பார்த்தேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. வரும்போது பேம்பஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பஸ் போடுற? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. உன்னை தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு. என்னங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் பேர் என்னங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம்? சொல்லுங்களேன். லட்சுமி. முழு பேரை கேட்டேன். அனந்தலட்சுமியா? இல்ல. கஜலட்சுமியா? இல்ல. சந்தானலட்சுமியா? இல்ல. பின்ன தரித்திர லட்சுமியா? நீயே சொல்லி தொலை. என் பேரு தனலட்சுமி. ஒரு மாதிரி இருக்கு. என்ன செய்யுது? அதான் மேடம், அவர் மேலே வரும் மேடம். என்னமா விஜய் உனக்கு பிடிக்குமா? விஜய் பிடிக்குமா பிடிக்காதா? விஜய் பிடிக்கும். இல்லப்பா, நான் டீ கடிக்க வந்து. A for apple, B for बड़ा apple, C for छोटा apple. நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? உலகத்தை அவங்கிட்ட சொல்லட்டா? இங்க வா. நாங்க 2 பேரும் வடி கட்டின முட்டாளுங்க. ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்டா அடுத்த நாள் என்ன ஆகும்? முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். உன் பேர் என்ன? குமார். ஏய், ஒழுங்கா நில்ற. பிறந்த தேதி? ஜனவரி 21. எந்த வருஷம்? எல்லா வருஷமும் அதேதான். எக்ஸ்கியூஸ் மீ, பிரியாணி கொடுங்க. என்ன பிரியாணி மேடம்? என்ன பிரியாணில இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பீஃப், பிரான், காடை, கவுதாரி, வான்கோழி. உனக்கு என்ன பிரியாணி மாமி? ஃபிஷ் பிரியாணி இருக்கா? ஆமா பிரியாணி இருக்கு. கொஞ்சம் மெல்லமா தான் வரும், பரவாயில்லையா? ஆட்டு பிரியாணி கொடுங்க. ஆஃபா ஃபுல்லா கோட்ரா. சீச்சி, அந்த பழக்கம் இல்ல அவருக்கு. அளவு மாமி, அளவு. ஒரு ஆள் ஒரே ஆடு சாப்பிடுற மாதிரி இதுல கொடுங்க. டிஃபன் பாக்ஸ்லயா? முட்டை வைங்கோ. ஆடு முட்டை போடட்டும். நான் உன்னை அள வைக்கிட்டா? ட்ரை பண்ணு. நீ குமிஞ்சனா உனக்கு சொட்ட தெரியுது. Any problem? Can I help you? ஹெல்ப்லாம் எதுவும் வேணாம் மேடம். நீ இப்படியே இங்க நின்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் மேடம். டேய் மச்சான், புன்னகை அரிசிடா. இப்போ நான் என்ன புழுங்கல அரிசி? மம்மி, நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா? இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறு தான் இல்ல. ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டுட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவானுங்க. உங்க அப்பா கல்யாணம் பண்ண பொண்ண நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? ஏ அம்மா, பி அத்தை, சி நாத்தனார், டி கொழுந்தியா. என் கல்யாணத்துக்கு நான் போனேன், ஆனா எங்க அப்பா கல்யாணத்துக்கு நான் போலியே. போயிருந்தா நான் பதில் சொல்லி. 1000-2000 டக்குன்னு பரட்டிடலாம். 5 லட்சத்தை எப்படி தம்பி பரட்டுறது? கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு பரட்டு. டீ குடிச்ச கடன் கொடுக்க துப்பு இல்லாம 2 தெரு சுத்தி வர இவரு 1000-2000 டக்கு. இந்தா பேரு, ஊரு, விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க பேர சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா. பேர் எடுத்தது பாப்பநாயக்கன் பாளையம், கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாதே, நாய்க்கு ஜாஸ்தி.